2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மதுபான ஆலை உரிமையாளர்களுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த அமலாக்கத்துறை ரெய்டு தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. 3 நாள் நடந்த இந்த ரெய்டில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வந்தன. அந்த வகையில் ஒவ்வொரு மது பெட்டிக்கும் 50 ரூபாய் வீதம் பல கோடி ரூபாய் கமிஷன் ஆட்சியாளர்களுக்கு சென்றதாகவும், வரப்போகும் சட்டசபை தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் முயற்சியாகவே இந்த சோதனை நடந்ததாகவும் இப்போது தகவல் வெளியாகி திடுக்கிட வைத்துள்ளது. இதுகுறித்து டாஸ்மாக் வட்டாரங்கள் கூறியது, தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் 2003 நேரடியாக மதுபான சில்லறை விற்பனையில் ஈடுபட்டுள்ளது. இதனால் அரசுக்கு அதிக வரி வருவாய் கிடைக்கிறது. அதை பயன்படுத்தி இலவச திட்டங்கள் துவக்கப்பட்டன. ஆரம்பத்தில் எந்த நிறுவனத்தின் மது வகைகள் அதிகம் விற்பனையாகிறதோ அதனிடமிருந்து அதிக மது வகைகள் கொள்முதல் செய்யப்பட்டன. பின்னர் எந்த கட்சி ஆட்சியில் உள்ளதோ அந்த கட்சிக்கு வேண்டிய நிறுவனங்களிடமிருந்து அதிக மது வகைகள் வாங்கப்பட்டன. ஒரு குவார்ட்டர் மது பாட்டிலுக்கு 20 முதல் 25 ரூபாய் செலவாகிறது. அதன் மேல் விதிக்கப்படும் வரி உள்ளிட்ட செலவுகளால் 140 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பீர் உள்ளிட்ட அனைத்து மது தயாரிப்பு செலவுக்கும் இது பொருந்தும். ஒரு மது பெட்டியில் 48 குவார்ட்டர் பாட்டிலும், பீர் பெட்டியில் 12 பீர் பாட்டிலும் இருக்கும். டாஸ்மாக் கொள்முதல் செய்யும் ஒவ்வொரு மதுபான பெட்டிக்கும் தலா 40 முதல் 50 ரூபாய் ஆட்சியாளர்களுக்கு கமிஷனாக வழங்கப்படுகிறது. ஒரு பெட்டிக்கு 50 ரூபாய் கமிஷன் என்று சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். கமிஷனை கணக்கு போட்டு பார்த்தால் ஆடிப்போய் விடுவீர்கள். அதாவது டாஸ்மாக் மூலம் தினமும் சராசரியாக 1.5 லட்சம் பெட்டி மது வகைகள், 60,000 பெட்டி பீர் வகைகள் விற்கப்படுகின்றன. இரண்டும் சேர்த்து ஒரு மாதத்துக்கு 80 லட்சம் பெட்டி மது பீர் விற்பனையாகிறது. ஒரு பெட்டிக்கு 50 ரூபாய் கமிஷன் என்றால் மாதம் 40 கோடி ரூபாய் கிடைக்கிறது. இதுவே வார மற்றும் விசேஷ விடுமுறை நாட்களில் மது விற்பனை ஜெட் வேகத்தில் எகிரிவிடும். அந்த கணக்கை சேர்த்தால் கமிஷன் இன்னும் எகிரும். பெட்டி கமிஷனில் கிடைப்பது மட்டுமே இவ்வளவு. இது இல்லாமல் பல வகையில் டாஸ்மாக் ஊழல் நடக்கிறது. கடந்த 2017 கட்சி ஆதரவு நிறுவனத்திடம் அதிக கொள்முதல் என்ற நிலை மாறியது. ஒரு பெட்டிக்கு நிர்ணயம் செய்த பணத்தை எந்த நிறுவனம் கமிஷனாக வழங்குகிறதோ அதனிடமிருந்தே அதிக மது வகைகள் வாங்கப்பட்டன. இன்று வரை இதே நிலை தொடர்கிறது. வேறு எந்த துறையிலிருந்தும் உடனுக்குடன் இவ்வளவு தொகை கமிஷனாக கிடைப்பதில்லை. தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய மது பெட்டியால் கிடைக்கும் கமிஷனை கட்சியினர் அதிகம் பயன்படுத்துகின்றனர். இது தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு புகார்கள் சென்றன. அதன் அடிப்படையிலேயே சோதனை நடந்துள்ளது. இப்போது சோதனை நடந்த நிறுவனங்களிடமிருந்துதான் கடந்த 8 ஆண்டுகளில் டாஸ்மாக் அதிக மது வகைகள் கொள்முதல் செய்திருப்பதும், ஒரு பெட்டிக்கு 50 ரூபாயை கமிஷனாக அந்த நிறுவனங்கள் வழங்கியிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. வரும் சட்டசபை தேர்தல் சமயத்தில் வாக்காளர்களுக்கு கட்சியினர் ஓட்டுக்கு பணம் வழங்குவதை தடுக்கும் முயற்சியாகவும் இந்த சோதனை நடந்திருப்பது தெரியவந்துள்ளது.